இந்த பூமியில கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு, தேவனுடைய மகிமையை காண்பதற்கு, அற்புத அடையாளங்களை காண்பதற்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு பேசிக் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஒர்க்குக்கு போனாலும் நமக்கு ஒரு டூல் ஒன்று கொடுப்பாங்க. அந்த வேலையை செய்வதற்கு ஒரு கார்பெண்டர் இருக்கான்னு வச்சுங்களேன், அவர் கையில் எப்பவுமே என்ன இருக்கும்? ஒரு டூல் பேக் ஒன்று இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த டூல் பேக் இருந்ததுனால்தான் அவர் என்ன பண்ண முடியும்? அவருடைய வேலையை செய்ய முடியும். ஒரு பெயிண்டர் இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு பேக் இருக்கும். அந்த பெயிண்டிங் பேக்ல என்னெல்லாம் வச்சிருப்பாரு? ஒரு டூல் வச்சிருப்பாரு. பெயிண்டிங் பிரஷ் வச்சிருப்பாரு, தகடு வச்சிருப்பாரு தேய்க்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலும் ஒரு டூல் ஒன்று கொடுப்பாங்க. நீங்க எப்படிப்பட்ட வேலை செஞ்சாலும் பேசிக்கா ஒரு டூல் இருக்கும். அந்த டூல் இருந்ததுனாதான் நீங்க உங்களை அந்த வேலையில அந்த வேலைக்காரன் உங்களால காமிச்சிக்க முடியும். பெயிண்டர் எப்படி காமிச்சிருப்பீங்க அப்படின்னா உங்க கையில டூல் இருக்கணும். நீங்க பிளம் பண்ண உங்களை எப்படி காமிச்சிக்கணும் அப்படின்னா உங்க கையில என்ன இருக்கணும்? டூல் இருக்கணும். அந்த டூல் இருந்தாதான் பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க இந்த வேலை செய்யறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து கொள்ளுவாங்க. உங்களுக்கு பிசினஸ் கிடைக்கும். அதே போல ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு பெயர் உண்டு. அதான் என்னது? விசுவாசி. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு, நன்மையை பெற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு டூல் தான் விசுவாசம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? விசுவாசம் என்பது கனியிலும் வரும், விசுவாசம் என்பது வரத்திலும் செயல்படும். பாருங்களேன், மற்றெல்லாம் தனித்தனி. ஆனா விசுவாசத்தை மாத்திரம்தான் ஆண்டவர் கனியாகவும் வைத்திருக்கிறார், செயல்படுகிற வரமாகவும் வைத்திருக்கிறார். அப்ப விசுவாசம் என்பது ஒரு பேசிக் டூல். யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு பேசிக் டூல். நீங்களும் நானும் நினைக்கிறோம் நாம தான் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, பிசாசுகளும் விசுவாசித்து நடுநடுங்குகின்றன. ஆண்டவர் யாரு விசுவாசிக்கிறார்? பிசாசு கூட என்ன பண்ணுதான்? விசுவாசி. அவர்தான் உன்னதமான தேவனுடைய குமாரன். சொல்லுதுல, உன்னதமான தேவனுடைய குமாரன். பிசாசு என்ன பண்ணுதான்? விசுவாசிக்குதான். அல்லேலூயா. உலக தலைவர்ல பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு தமிழ்நாட்டுல தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இருக்கிறார். அவரு சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் அதிகமா நேசிக்கிற கடவுள் சொல்லப்படுகிறவர்ல முதல்ல இருக்கிற யாருன்னா இயேசு கிறிஸ்து. நான் அவர் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். நம்ம பாருங்க, நம்ம விசுவாசத்தை, அவர் விசுவாசத்தை பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் விசுவாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் அவர் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். நான் படிக்கிற புத்தகங்களிலேயே அதிகமா படிக்கிறது பைபிள். நான் படிக்கிற எந்த புத்தகங்களை காட்டிலும் நான் அதிகமா தியானம் பண்றது, அதிகமா படிக்கிறது என்னதான்? பைபிள். அதுல இருந்து எடுத்த ஒரு வார்த்தை தான் மத்தேயு 10:8, அதாவது 108. அந்த வசனத்தை வச்சு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், பிணியாளிகளை சுஸ்தமாக்குங்கள், சப்பானிகளை பண்ணுங்க, நடக்க பண்ணுங்க, குருடர்களை குணமாக்குங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த உபதேசத்தை மையமாக கொண்டு ஆரம்பிச்சதுதான் 108 ஆம்புலன்ஸ். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமா என்ன பண்ணுங்க? வியாதியஸ்தர்களுக்கு குணமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எப்பெல்லாம் நான் தேர்தலில் தோத்து போறனோ, எப்பெல்லாம் நான் ஒரு மனமடிவை சந்திக்கிறனோ, அப்பெல்லாம் ஒரு வசனம் என்ன தேர்ச்சும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். பாருங்களேன், விசுவாசியா இல்லாத ஒரு விசுவாசி, விசுவாசி என்கிற அவிசுவாசி. அவருக்கு நான் அப்படியே அதை படிக்கும் போது பிரமிச்சு போறேன். பாருங்களேன், விழுவது அழுவதற்காக அல்ல, எழுவதற்காக. அவர் சொல்ற வார்த்தை விழுவது அழுவதற்காக அல்ல, எழுவதற்காக. அப்போ இந்த வசனம் எந்த அளவுக்கு ஆழமா அவங்க வாழ்க்கையில கிரியை செஞ்சு அடுத்த முறை எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாரு. ஒவ்வொரு முறை விழும்பொழுதும் நான் விழுவது திரும்ப எழுந்துவதற்காக. அப்ப நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில அந்த வசனம் கிரியை செய்கிறத பார்க்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நம் விசுவாசியாய், உண்மையான விசுவாசியா இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வோம் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தில் வல்லமையை கொண்டு வருவோம் என்று சொன்னால்,
விசுவாசம் வெறும் வார்த்தை. நல்லா புரிஞ்சுங்க, விசுவாசம் என்பது வெறும் வார்த்தை. இந்த வார்த்தை என்றைக்கு செயல்படுகிறதோ அன்றைக்கு அது வல்லமை பெறும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? விசுவாசம் என்கிற வார்த்தை என்றைக்கு செயலாக்கமாய் வருகிறதோ அன்றைக்கு அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டாயிடும். விசுவாசத்தினால நீங்கள் எல்லாவற்றையும் சாதிக்கலாமா? அதான் சொல்றது, விசுவாசிக்கிறவனால இதுதான் கூடும் சொல்ல ஆண்டவர். எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கைகூடி வந்துடும். விசுவாசம் உனக்கு இருந்ததுன்னா போதும், உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் சாதிக்க வேண்டுமோ அதை எல்லாம் நீ சாதிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா.